ஸ்ரீவில்லிபுத்தூரில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம். துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் பங்கேற்பு. கச்சா எண்ணெய் மீதான அடிப்படை சுங்கவரி குறைப்பால் சமையல் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு. கச்சா பாமாயில், சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய் மீதான சுங்கவரி 20 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடாக குறைப்பு. மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாமல் திமுகவினர் பின்னால் ஒளிந்து எம்பி சீட் வாங்கியுள்ளார் கமல்ஹாசன். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கடும் விமர்சனம். எப்படியாவது ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள இல்ல அசம்பிளிக்குள்ள போகணுங்கிற தன்னோட ஆசைக்காக தன்னை நம்பி வாக்களித்தவர்கள், தன்னை நம்பி வேலை செய்தவர்கள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்துவிட்டு இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதன் வாயிலாக அவருக்கு ஒரு பதவி கிடைத்திருக்கிறது. டெல்லியில் 4 தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வந்த மதராசி முகாம் இன்று இடிக்கப்பட்டதால் பரபரப்பு. மாநில அரசின் வளர்ச்சிப் பணிகளின் ஒரு பகுதியாக நடவடிக்கை. டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள மதராசி முகாம் இடித்து தரைமட்டம். பகுதி மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் 370 குடும்பங்களில் 189 குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று வசிப்பிடம் வழங்கப்பட்டுள்ளதாக குமுறல். தமிழ்நாட்டு கூட பாவாதை இங்கே இருந்தோம் சார், இதே வாரத்தில் பச்சிக்கிட்டு இருந்தோம் சார். இப்ப திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி இடிக்கிறாங்க, கேட்க சார் பார்த்தேன். கேரளாவில் கண்ணூர், காசர்கோடு, வயநாடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பருவமழை தீவிரம். மழைக்கு உயிரிழப்பு எண்ணிக்கை 33ஆக உயர்வு. இந்தியாவில் மேலும் 689 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு. இதுவரை 3395 பேருக்கு பாதிப்பு உறுதி. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 25 ரூபாய் குறைந்தது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. மாநிலங்களவை சீட் கொடுத்தவுடன் திமுக எதிர்ப்பு நிலையிலிருந்து கமல் மாறிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ஆரம்பத்தில் வாரிசு அரசியலை எதிர்த்த கமல் இப்போது வாரிசு அரசியலை ஆதரிப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல எல்லாமே முதல் கொள்கையை வாரிசு அரசியல். ராஜ்யசபா சீட்டு கொடுத்த உடனே வாரிசு அரசியல் இருக்கலாம். திமுக பொதுக்குழுவையொட்டி சிறப்பு பாடல் வெளியீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி 2026லும் தொடரும் என உறுதி. வது உலக அழகி பட்டம் வென்றார் தாய்லாந்து இளம்பெண் ஓபன் சுசாட்டா. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் பட்டத்தை தட்டிச் சென்றார். கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படுவதையொட்டி வகுப்பறைகளில் தூய்மைப் பணிகள் தீவிரம். நோட்டு புத்தகங்கள், பேனா உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடைகளுக்கு படையெடுத்த மாணவர்கள். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடரும் கனமழை. வெள்ளப்பெருக்கால் குற்றாலம், சுருளி, திருப்பரப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க நீடிக்கும் தடை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.